ஆக்சுவலாக இதுக்கு பதில் சொல்லணும்னு தான் நான் நினச்சேன். அப்புறம் தான் தோணுச்சு, எத்தனை நாளுக்கு தான் உட்காந்து பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறது? பதிலுக்கு நம்ம சிலோன் சித்தப்புவை போட்டு சிதைச்சு விட்டா? இவர் தான் நம்ம சிலோன் சித்தப்பு. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். வாங்க 2 பேரும் போய் அடிப்போம். ஃபர்ஸ்ட் இவங்களோட இந்த உருட்டுலேருந்து ஆரம்பிப்போம். ராவணன் வந்து ஒரு பக்கா தமிழ் மன்னன் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறப்போ, ஐயோ சாமி, நான் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பக்கா தமிழ் மன்னர் அப்படின்னு அடிச்சு வேற சொல்றாரு. ராவணன் எந்த ஊரு? ராவணன் வந்து ஒரு பக்கா தமிழ் மன்னன் பக்கா பேசியே அடுத்தவன் கபாலத்தை கழுவுற உங்களோட திறமையெல்லாம் இருக்குது பாருங்க. பா, சான்ஸே இல்லை. கத்துக்கிடணும் ஐயா, தம்பி கிட்ட இதை கத்துக்கிடணும். கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின சங்க இலக்கிய நூல் மதுரை காஞ்சில நம்ம சிலோன் சித்தப்புவை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா? தென்னவன் பெயரிய துன்னரும் துப்பிட் தொன்முது கடவுள் பின்னர் மேய. இந்த லைனுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? தமிழுக்கு இலக்கணம் எழுதுன்னு அகத்தியர் இருக்காருல்ல, அவர்கிட்ட அடி வாங்கிட்டு ஓடினவன் தான் உங்க ராவணன் அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தமிழ்நாட்டு மக்களை ராவணன் கொடுமைப்படுத்தினதால அவனை கட்டி வச்ச அகத்தியர் இனிமேல் தமிழ்நாட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிக்கிட்டு அவனை அவுத்து விட்டார் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த கிளியரப் என்னோடது கிடையாது. ஊவே சுவாமிநாதர் மதுரை காஞ்சி தொகுப்பு அது பக்கம் 67 போட்டிருக்கு. தமிழ்ச்சங்கத்தோட ஃபவுண்டர்கிட்டயே அடி வாங்கின ஒருத்தனை ஃபோர் ஃபாதர்னு சொல்லிட்டு சுத்துறீங்களே, குச்சமே இல்லை. வேற ஒரு டைலாக் ஒன்று சொன்னாரு, என்ன அது? மறுபடியும் ஹிஸ்டரியில வந்து ராவணனை வில்லன் ஆக்குறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. நீ ஏன் மாதிரி ராவணனுக்கு இவ்வளவு சொம்பு தூக்குறேன்னு கேட்டீங்கன்னா, ராவணன் எந்த ஊரு? ராவணனை எல்லாரும், ஆனா அவனை வில்லன்னு சொன்னது யாரு தெரியுமா? ஐயரு தலையின் அரக்கர் கோமான். சங்க இலக்கியம் கலித்தொகையில வருது. இது கூட பரவாயில்ல, அரக்கர்னு இரு போட்டு மரியாதையாக சொல்கிறாங்க. புறநானூறு எவ்வளோ கேவலமாக கழுவி ஊற்றுதுன்னு தெரியுமா? கடுந்திரல் ராமன் உடன்புணர் சீதை வலித்தகை அரக்கன். ஒரு கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமாம், நம்ம சிலோன் சித்தப்பு வில்லன் சொல்கிறதுக்கு நாங்களாம் புறநானூரில் ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம். அவரை தமிழன்னு சொல்கிறதுக்கு நீங்களாம் எந்த புக்கில் ரெஃபரன்ஸ் எடுக்கிறீங்க? புறாநானூறு அது பேசினீங்க. ஆக்சுவலாக போன வீடியோவில் தான் எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு வந்து காட்டினாலும் ஒரு குரூப் மட்டும் வந்து, தம்பி இது இடைச்சொற்கள்ப்பா, தம்பி அது ஆரிய திணிப்புப்பா. ராவண ஒரு பாண்டிய மன்னர், சங்கத்தமிழன், இப்படி தானே உருட்டிட்டு இருக்காங்க. என் கையில் இருக்கிறது பாண்டிய மன்னர்களுடைய தலவாய்புர செப்பேட்டினுடைய ஃபோட்டோ காப்பி. இந்த செப்பேடை பிரிண்ட் பண்ணி 250 வருஷம் கழித்து தான் ராஜராஜ சோழனே பிறந்தார். அவ்வளோ பழைய இந்த செப்பேட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா? அகத்தியனோடு தமிழாய்ந்தும் மிக திறனுடைய வேந்தழித்து தசவதனன் சார்பாக சந்து செய்து. அதாவது இலங்கையை பாண்டிய மன்னர்கள் தாக்கிடுவாங்க அப்படின்ற பயத்தில் 10 தலையோட பம்பிக்கிட்டு வந்து, ஐயா சாமி சண்டை போடுறதுக்காக இந்த சிலோன் பக்கம் எதுவும் வந்துடாதீங்க, உங்களுக்கு புண்ணியமாக போகும், நாம் வேணும்னா காம்ப்ரமைஸ்னாக போய்க்கலாமே, இப்படி எங்ககிட்ட சமாதானம் பேசின பயடா அவன் அப்படின்னு பாண்டியர்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்போ நீங்க தான் வின்னு. இவங்க கூட பரவாயில்ல. அப்போ நீங்க தான் வின்னு. இவங்க கூட பரவாயில்ல. பின்னாடி சோலாஸ்னு ஒரு குரூப் வருது. நம்ம சிலோன் சித்தப்பு ஏதோ சென்னையில் பிறந்த மாதிரி சீன் போடுறாங்கல்ல, அவங்களுக்குலாம் நல்லா ஷார்ப்பாக சீவி பின்னாடி சொருவுன மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு போயிருக்காங்க. ராஜேந்திர சோழன் காலத்தில் அவர் கைப்பட தயாரித்த திருவாலங்காடு செப்பேடு காப்பர் பிளேட் நம்பர் 4, 5, 6 என்ன சொல்லுதுன்னா, ராமரும் சோழர்களும் ஒரே லீனேஜில் வந்தவங்க, நாங்கள்லாம் ராமரோடைய வம்சம் அப்படின்னு ராஜேந்திர சோழனே எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அதே திருவாலங்காடு காப்பர் பிளேட் நம்பர் 81ல் ராமருடைய பேரை நேரடியாகவே குறிப்பிட்டிருக்காங்க. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. இப்போ நான் காட்டின இந்த ரெண்டுமே ஒரிஜினல் ரெஃபரன்ஸ், யாருமே மாற்றி எழுத முடியாத அளவுக்கு செப்பு பட்டயத்தில் செதுக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. அதே ஒரிஜினல் சோர்ஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் இடைச்சொற்கள்லாம் உருட்ட முடியாது. திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இருக்கணும். ஆனால் செவனேன்னு செத்தனா சிலோன்லேயே படுத்தனான்னு இருந்த ஆளை தமிழன் தமிழன்னு தூக்கிட்டு வந்து இப்படி அடி வாங்கி வைக்கிறீங்களாடா. பால் என்னதான் ரெஃபரன்ஸ் எல்லாம் காட்டினாலும் நம்ம சிலோன் சித்தப்பு இந்த லாங்குவேஜில் தான் பேசினாருன்னு ஒரு ரெஃபரன்ஸ் கூட சிக்கலையே. ஒருவேளை தமிழில் தான் பேசியிருப்பாரோ? ராவணன் என்ன லாங்குவேஜில் பேசினா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாச்சு. டிகோட் பண்ணிடுவோமா? வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் 30:18
ஆஞ்சநேயருடைய மைண்ட் வாய்ஸை பற்றி ஒரு சீனில் வருது. அவர் என்ன திங்க் பண்ணுறாரு அப்படின்னா, சீதையை ராவணன் கடத்திட்டு போயிருக்கான். இந்த நேரத்தில் போய் நான் சமஸ்கிருதத்தில் அவங்கக்கிட்ட பேசினா என்னையும் ராவணனுடைய ஆளுன்னு தானே